கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்ப்பியுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, பிள்ளையின் தகப்பனே, தாயே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். அவர்கள் எரிச்சல் அடையும்படி நடந்து கொள்ளாதீர்கள். நல்ல அறிவுரை கூட அவர்களை கோபப்படுத்துமானால் அந்த வேளையில் அந்த நல்ல அறிவுரையை சொல்லாமல் ஜெபித்துவிட்டு ஜெப சிந்தனையோடு ஏற்றபடி அறிவுரையை வழங்குங்கள். கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94 அதிகாரம் 13 சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு போதிக்கிற பெற்றோர்கள் தாங்களும் வேத வசனத்தின்படி நடந்து அதனால் உண்டாகும் சிற்றைகளை அனுபவிப்பதை பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நீதிமொழிகள் 13 அதிகாரம் 24 சொல்லுவதினால் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அடித்து நொறுக்கி விடுவார்கள். இது தவறான செயல். இது அவர்களை பெரும்பாலும் தவறான வழியிலேயே நடத்தும். அப்படி அடிக்கப்படுகிறவர்களில் சிலர் பின்னாட்களில் மற்றவர்களை காயப்படுத்தி சுகம் காண்பதை பார்த்திருக்கிறேன். பிரம்பை கையாடுதல் என்றால் பிள்ளைகள் தவறு செய்யும்போது பிரம்பை காண்பித்து தவறு செய்தால் அடிப்பேன் என்று சொல்லுவதும் பிரம்பை கையாடுவதுதான். அந்த பிரம்பை கொண்டு சிறிய அளவு வேதனை இல்லாமல் அடிப்பதும் பிரம்பை கையாடுவதுதான். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமே தவிர தண்டிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் காணப்பட வேண்டும். ஒரு சாட்சியை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு சிறு பிள்ளை தான் விளையாடின ஒரு சிறிய பொருளை வீட்டின் ஜன்னல் வெளியே போட்டுவிட்டது. அதன் தாய் அதை எடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த சிறு பிள்ளை எடுக்கவில்லை. நாம் என்ன செய்திருப்போம்? அந்த பிள்ளையை அடித்திருப்போம் அல்லது கடுமையான வார்த்தையினால் பேசிவிட்டு அந்த பொருளை எடுத்து வந்திருப்போம். ஆனால் அந்த தாய் அப்படி செய்யாமல் ஒவ்வொரு சிறு இடைவெளி மணி நேர அளவிலும் அந்த பிள்ளையின் தவறான செயலை சொல்லி அந்த பொருளை எடுத்து வரும்படி சொன்னார்கள். ஆனால் அடம்பிடிக்கும் பிள்ளை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். மாலையிலும் இரவில் படுக்கைக்கு போகும்போதும் காலையிலும் மதியமும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அந்த பிள்ளை கீழ்ப்படிந்தது. இப்படியே அந்த தாய் அந்த பிள்ளையை நடத்தி பின்னாட்களில் கீழ்ப்படுகிற பிள்ளையாகவும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையாகவும் இருக்கும்படி நடத்தினார்கள். இப்படியே பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் பிள்ளைகள் திடனற்று போய்விடுவார்கள் என்று கொலோசையர் 3 அதிகாரம் 21 எச்சரிக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.